அரசன் ஒருவன் நோய்வாய்ப்பட்டு படுக்கையாக கிடந்தான். அவனை பார்க்க பல பிரமுகர்கள் தினமும் வந்தனர். ஒரு நாள் விவசாயி ஒருவன் அவனை தடுத்த காவலர்களையும் மீறி அரசனிடம் வந்தான். அவனது கலைந்த தலைமுடி, அழுக்கான ஆடையை பார்த்தவுடன் அங்கிருந்தவர்கள் முகம் சுளித்தனர். அவன் மன்னனிடம், அரசே, நீங்கள் நலமாக வேண்டி எங்கள் ஊர் மாரியம்மனுக்கு பொங்கல் படைத்தேன். பிரசாதத்தை கொண்டு வந்துள்ளேன். பிரசாதத்தை சாப்பிட்டால் தங்களது உடல்நிலை குணமாகிவிடும். தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றான். அரசன் பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு தன் கழுத்தில் இருந்த முத்து மாலையை விவசாயிக்கு பரிசாக கொடுத்தான். உடனே அருகில் இருந்தவர்கள், மன்னா, இவன் கொடுத்த பிரசாதத்திற்கா முத்துமாலை பரிசு என்றார்கள். மன்னனோ, நான் பிரசாதத்தை சாப்பிட்டு குணமடைய வேண்டும் என்று விரும்பி கள்ளங்கபடமற்ற மனதுடன் தன் கிராமத்திலிருந்து வந்திருக்கிறான். அவனது அன்பு உண்மையானது, போலித்தனம் இல்லாதது. உண்மையான அன்புக்கு மதிப்பு மிக அதிகம். நான் அளித்த முத்துமாலை கூட அவனது அன்புக்கு ஈடாகாது என்று கூறினான். நமது அன்பு உண்மையாக இருந்தால் கடவுளை கையை கட்டிக்கொண்டு நமக்கு சேவை புரிய வந்து நிற்பார்.